வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ரீச் ஆகும். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டரோட நேம் வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம். போட் அண்ட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து நிறைய பேர் வந்து அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், அது எப்படி இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி ஆப்டிடியூடு இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான புக்ஸில் எடுத்திருந்தா கூட அது எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சம்மோ எக்ஸ்ப்ளனேஷன் சம்மோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை ரொம்ப ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன டயரம். டயரம்னு சொல்லலாம், இல்லை இந்த சாப்டருக்கு ஏற்ற ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். சரியா? ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே உள்ள இருக்குல்ல, இது வந்து ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். சாரி, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். இதை டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அண்ட் தென் கீழே இருக்கிறது வந்து அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். அந்த மிடில் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டில் வாட்டர். இதை ஸ்டில் வாட்டர். ஓகே. ஸோ மேலே இருக்கிற ஆரோ வந்து டவுன் ஸ்ட்ரீம், மிடில் இருக்கிறது ஸ்டில் வாட்டர், அண்ட் டவுன் ஆரோ வந்து அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மிச்சம் ரெண்டு இருக்குது, இந்த ரெண்டு சர்க்கிள் மாதிரி இருக்குது. ரெண்டு எப்போதுமே சேமாக தான் இருக்கும், சேம் வேல்யூ தான் இருக்கும். இதுக்கு வந்து ரேட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் கரண்ட். சரி, மொத்தமே இது நாலே விஷயம்தான். அண்ட் டவுன் ஸ்ட்ரீம், அண்ட் ரேட் ஆஃப் கரண்ட், அண்ட் ஸ்டில் வாட்டர், அண்ட் அப் ஸ்ட்ரீம். சரியா? ஓகே. இதில் டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிவர் போகிற ஸ்பீட்லேயே ஒரு போட்டு போச்சு அப்படின்னா, ரிவர் போகிற டைரக்ஷனில் போட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். சரியா? அதாவது இந்த டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது ரிவர் ப்ளஸ் போட்டு ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணும்போது ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதுக்கு பேர் தான் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது என்னதுன்னா ரிவர் போகிற டைரக்ஷன்லேயே போட்டும் போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ரிவரோட ஸ்பீடு இருக்கும் ப்ளஸ்ஸு அந்த போட்டோட ஸ்பீடு இருக்கும், அப்போ ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதான் டவுன் ஸ்ட்ரீம். சரியா? ஓகே. மற்ற தேவை எல்லாம் போட்டு குழப்பிடக்கூடாது, ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி. ரெண்டாவது அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன அப்படின்னா ரிவர் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு போகும். ரிவர் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு போகும். அங்க வந்து ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீம் கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரிவர் ஸ்பீடுக்கு எதிர்த்து ஒரு போட்டு போக வேண்டியிருக்கனால அங்க ஸ்பீடு கம்மியா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் மைனஸ் போட். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான், எது அதிகம் கிடையாது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த இடத்துல வந்து அப்ஸ்ட்ரீமா வந்து அமையும். சரியா? ஓகே. அடுத்து மூணாவது ஸ்டில் வாட்டர்னு ஒன்று இருக்கு. மூணாவது ஸ்டில் வாட்டர்னு இருக்கு. இந்த ஸ்டில் வாட்டருங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து நிலையா இருக்கும், போட்டோட ஸ்பீடு மட்டும் தான் அங்கே இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளம் குட்டைன்னு இருக்குல்ல, அங்கே வந்து வாட்டரோட மூவிங் இருக்கவே இருக்காது, அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு போட்டை கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்னா அந்த போட்டோட ஸ்பீட் மட்டும் தான் இருக்கும், அந்த ரிவரோட ஸ்பீட் மட்டும் இருக்காது, அதுதான் ஸ்டில் வாட்டர். அப்போ இந்த இடத்துல ஒன்லி போட்டோட ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே ஸ்பீடு. சரியா? போட்டோட ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும். சரி. அண்ட் தென் ரேட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ரேட் ஆஃப் கரண்ட் இந்த ரெண்டு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ரேட் ஆஃப் கரண்ட், இந்த ரேட் ஆஃப் கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ரிவரோட ஸ்பீடு மட்டும் தான் இருக்கும். எப்படி ஸ்டில் வாட்டர்னா போட்டோட ஸ்பீடு மட்டும் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ரேட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி போட்டோட ஸ்பீடு மட்டும் தான் இருக்கும். ஒன்லி போட்டோட ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ திருப்பியோட சொல்கிறேன். மேலே உள்ளது டவுன் ஸ்ட்ரீம், ரிவர் போகிற டைரக்ஷன்லேயே போட்டு போயிட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ஸ்பீடையும் ஆட் ஆகிருக்கும், ரிவர் போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் போட்டோட ஸ்பீடு, அதான் அங்கே டவுன் ஸ்ட்ரீம். அண்ட் தென் அப்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் வர டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு போகுது அப்படின்னா அங்கே ஸ்பீடு கம்மியாக இருக்கும், அதான் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்டில் வாட்டருங்கிறது ஒரு குளம் குட்டையில வந்து அங்கே வாட்டரோட மூவிங் மட்டும், அதாவது ரிவரோட ஸ்பீடு எதுவுமே இருக்காது, பிளஸ் போட்டோட மூவிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ போட்டோட ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும், அதான் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு. அண்ட் தென் ரேட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது
ஒரு ரிவர் போற டைரக்ஷன்ல போட்டு போயிட்டு திடீர்னு போட் ஆஃப் பண்ணிட்டோம். போட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அங்க ஒன்லி என்ன இருக்கும், ரிவரோட கண்டிப்பா மூவிங் இருக்கும். ஸோ ஒன்லி ரிவரோட ஸ்பீட்ல தான் அந்த போட் மூவிங் இருக்கும். சரியா? ஸோ அப்படிங்கும்போது சாரி இது போட்டுன்னு போட்டேன், இது ஆக்சுவலாக ரிவர். சரியா? ரிவரோட ஸ்பீட் மட்டும் தான். ஸோ ரிவரோட ஸ்பீட் மட்டும் தான் இருக்கும். அதுதான் இங்கே ரேட் ஆஃப் கரண்ட். அதுதான் இங்கே ரேட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவர், அதோட ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீடை தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பீடை தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? ஓகே ஓகே. இந்த சம்மில் பாருங்க, a boat covers 80 km downstream in 4 hours and the upstream speed is 12 km per hour. Then find the speed of the still water. Then find the speed of the still water அப்படிங்க இருக்கேன். இப்போ நான் சொன்ன அதே சேம் டைரக்ஷன் இந்த ஃபார்முலா பேசிஸ்ல இருக்குன்னு சொன்னால அதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன, இந்த இடத்துல தான் அப்ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து 12 kbh. ரெண்டாவது டவுன் ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் வந்து டைரக்டா கொடுக்காம ஒரு 4 ஹவர்ஸ்ல இது வந்து 80 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுவாரு அப்படின்னு, 4 ஹவர்ஸ்ல 80 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணுவாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டவுன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் அப்படின்னா 80 டிவைட் பை 4, 80 டிவைட் பை 4 போட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 20 kmph, அது 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். எப்போதுமே இந்த இடத்துல ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சிச்சு, அப் ஸ்ட்ரீம் கிடைச்சிச்சு. தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டர். தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டர். அப்போ ஸ்டில் வாட்டர்ங்கிறது என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவில் தான் ஸ்டில் வாட்டர், நடுவில் தான் ஸ்டில் வாட்டர். இந்த ஸ்டில் வாட்டரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்டில் வாட்டரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம், அதாவது டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்டில் வாட்டர். புரிஞ்சுச்சா? டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணீங்கன்னா அதான் நமக்கு வந்து ஸ்டில் வாட்டர். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு இருக்கு, 20 இருக்கு, பிளஸ் அப் ஸ்ட்ரீம் எவ்வளவு இருக்கு, 12 இருக்கு, டிவைட் பை 12. தென் 20 பிளஸ் 12 டிவைட் பை 2. ஸோ அதான் திருப்பியும் அதே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் 32 divided by 2 which is equal to 16 kmph. அதாவது அந்த ஸ்டில் வாட்டரோட வேல்யூ வந்து 16 அப்படி சொல்றாங்க. ஸ்டில் வாட்டரோட வேல்யூ வந்து 16 அப்படி சொல்றாங்க. ஸோ ஆன்சர் 16 இஸ் த கரெக்ட் ஒன். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ 80 கிலோமீட்டர் இன் 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் ஹவர் பார்க்கும்போது 20 kmph வருது. டவுன் ஸ்ட்ரீம் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் அப் ஸ்ட்ரீம் டைரக்டா அவங்களே கொடுத்துருக்காங்க 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டில் வாட்டர் வேணும்னா இந்த டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணீங்கன்னா ஸ்டில் வாட்டர் கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் 16 kmph. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம்ல பாருங்க, டைப் 2ல a boat covers 10 km upstream in 24 minutes and the speed of downstream in 30 km per hour. Then find the speed of the stream. அதாவது இந்த ரிவரோட ஸ்பீட் மட்டும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், upstream and rate of current and still water and downstream. ஸோ இது upstream. ஸோ up, இங்கே down. சரி, இங்க டவுன் ஸ்ட்ரீம் டைரக்டா அவங்களே கொடுத்தாங்க 30 km per hour. ஸோ இது 30 km per hour அப்படின்னு கொடுத்தாங்க, kmph. ஓகே, அண்ட் தென் km per hour. அண்ட் தென் அப்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 10 km in 24 minutes. அதாவது 24 minutes வந்து அவர் வந்து 10 km போவாராம். அப்படின்னா 60 மினிட்ஸ்க்கு எவ்வளோ போவார்? ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து 60 மினிட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் போவார், அதாவது 1 ஹவர்ல எவ்வளோ தூரம் போவாரோ அதான் கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 60க்கு எவ்வளோ பார்க்க போகிறோம், கட் பண்ணிங்கன்னா இருக்கும் 10 into 6 4 into 6, தென் 100 divided by 4, இது கட் பண்ணிங்கன்னா 25, தென் 25 kbh, அது கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டோம், டவுன் ஸ்ட்ரீம் ஆல்ரெடி அவங்க டைரக்டாக கொடுத்துட்டாங்க 30 km per hour. இப்போ தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா ரேட் ஆஃப் கரண்ட் தான், அந்த ரிவரோட ஸ்பீட் மட்டும் தான். ஸோ ரேட் ஆஃப் கரண்ட்.
So rate of current which is equal to downstream minus upstream divided by 2. So downstream minus upstream divided by 2. அப்ப downstream நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? டைரக்டா அவங்க கொடுத்திருக்காங்க 30. upstream வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 25. So 25 divided by 2. Then 5 by 2 is equal to 2.5. So 2.5 kilometer per hour. சரியா? So rate of current அந்த ரிவரோட ஸ்பீட் மட்டும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. So இதுக்கான ஆன்சர் வந்து 2.5 kilometer per hour is the correct answer. கொஞ்சம் திருப்பி சொல்றேன். A boat covers 10 km upstream in 24 minutes. Then and the speed of the downstream is 30 km per hour. Then find the speed of the stream அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் அவங்க டைரக்டா 30 km per hour கொடுத்தனால டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். அப்ஸ்ட்ரீம் வந்து இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. இன்டைரக்டா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 மினிட்ஸ்ல அவர் 10 km கிராஸ் பண்றாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 60 மினிட்ஸ்ல எவ்வளவு தூரம் கிராஸ் பண்றாரோ அதான் நமக்கு அப்ஸ்ட்ரீமுடைய கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25 km per hour கிடைக்கும். அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சாச்சு 25 km per hour. தென் ரேட் ஆஃப் கரண்ட், அதாவது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா ரேட் ஆஃப் கரண்ட் தான். அப்போ டவுன் மைனஸ் அப் டிவைட் பை 2. சரியா? டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணா அதான் நமக்கு ரேட் ஆஃப் கரண்ட். So 30 minus 25 divided by 2 is equal to 2.5 km per hour. So option, so correct answer 2.5 km per hour. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா வேற டிஃபரெண்டான சம் எடுத்திருக்கோம். A boat can row 10 km per hour in still water. Then the boat takes thrice as long as to row up as to row down in the river. Then the speed of the boat in downstream. So வழக்கமா சொல்றதுதான் நம்ம அந்த டயக்ராம் போட்டிருக்கோம். இந்த இடத்துல 10 km per hour ஸ்டில் வாட்டர் அவங்க கொடுத்துற டேட்டா அப்படியே எடுத்துடலாம். ஸோ ஸ்டில் வாட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க 10 kbh km per hour. அண்ட் தென் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா ஒன்று சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா the boat takes thrice as long to row up as to row down in the river. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா row அப்ல போறதுக்கு வந்து ரோ டவுன்ல எவ்வளவு போற டைம் இருக்குமோ அதோட 3 மடங்கு டைம் அதிகமாகுது, 3 மடங்கு டைம் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. சரி, அதாவது என்ன அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போறதை விட அப் ஸ்ட்ரீம்ல போறது வந்து டைம் கண்டிப்பா அதிகமா எடுக்கும். ஏன்னா ஸ்பீடு அங்க கம்மியா இருக்கிறது டைம் அதிகமா எடுக்கும். ஸோ டைம் வந்து 3 மடங்கு ஜாஸ்தி ஆகுதுங்கிறாங்க. அதாவது இங்க டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு, இங்க அப் ஸ்ட்ரீம் இருக்கு. டவுன் ஸ்ட்ரீமோட அப் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து 3 மடங்கு ஜாஸ்தி ஆகுது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஸ்ட்ரீமில் போகிறது 3 மடங்கு ஜாஸ்தியாகுது. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் போகிறது 1 அப்படின்னா அப் ஸ்ட்ரீமில் போகிறது 3 மடங்கு ஜாஸ்தியாகுது. ஸோ எப்போவுமே சொல்லியிருக்கேன் டைம் ரேஷியோவை தலைகீழ போட்டால் ஸ்பீட் ரேஷியோ. இப்போ டைம் ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்கும்? டவுன் அப். ஸோ 1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் சொல்கிறதுல 1:3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீட் ரேஷியோ இங்க எப்படி இருக்கு அப்படின்னா டைம் ரேஷியோ தலையில போட்டா ஸ்பீட் ரேஷியோ. அப்போ ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா தென் 3:1 அப்படின்னு இருக்கும். ஸ்பீட் ரேஷியோ 3:1. ஸோ டைம் ரேஷியோ அவன் கொடுத்துருக்கான் டவுன் ஸ்ட்ரீம்ல போறத விட அப் ஸ்ட்ரீம்ல போறது நீங்க 3 மடங்கு டைம் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது. ஸோ டைம் ரேஷியோ 1:3 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அப்போ டைம் ரேஷியோ இங்க 1:3. அப்போ ஸ்பீட் ரேஷியோ 3:1. அப்போ ஸ்பீட் ரேஷியோ இங்க 3:1. அப்போ இந்த இடத்துல ஸ்பீட் ரேஷியோ ஸோ 3:1. நான் டைம் ரேஷியோ தலையில போட்டா ஸ்பீட் ரேஷியோ 3:1. ரெண்டாவது அப்போ நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டில் வாட்டர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை ஸ்பீட். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ரேஷியோ தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை எக்ஸ்ன்னு வைக்கிறேன், இதையும் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். அப்போ ஸ்டில் வாட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து நார்மலா எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா இதுக்கு முந்தின சம்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தென் டவுன் மைனஸ் பிளஸ் அப் டிவைட் பை 2. டவுன் மைனஸ் அப் டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிருப்போம். அப்போ இங்க டவுன் ஸ்ட்ரீமுக்கு எப்படி இருக்கு? ஸ்பீட் இருக்கு 3xன்னு இருக்கு பிளஸ் xன்னு இருக்கு டிவைட் பை 2. தென் 4x டிவைட் பை 2 கட் பண்ணா 2. தென் 2x தான் கிடைக்கும். ஸோ 2x ஓட வேல்யூ தான் ஓகே என்ன கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2x which is equal to 10 km per hour. 2x which is equal to 10 km per hour. Then x equal to என்ன இருக்கும்? ஓகே கீழே தெரியாதுன்னு நினைக்கிறேன். தென் which is implies x equal to 5. Then which is equal to x ஓட வேல்யூ வந்து 5 அப்படின்னு தெரியுது.
எக்ஸோட வேல்யூ வந்து இங்க 5 தெரியுது. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன இருக்கும்? 3x இருக்கும். ஸோ 3x இருக்கும். தென் 3 into 5 is equal to 15 kbh. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சிச்சு. அப்ஸ்ட்ரீம் டேட்டா என்ன இருக்கும்? x. தென் x equal to 5 தான். ஸோ 5 கிலோமீட்டர். அவன் கேட்டது வந்து ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் கேட்டிருக்கான். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஆன்சர் வந்து 15 kbh இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15 kbh kmph இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த சம்ல ஸ்டில் வாட்டர் வந்து டைரக்டா அவன் கொடுத்துருக்கான் 10 kbh. அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டெரக்டா ஒரு வேர்டு மட்டும் அவன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போறதை விட அப் ஸ்ட்ரீம்ல போறது வந்து 3 மடங்கு டைம் ஜாஸ்தி ஆகுதுங்கிறான். சரியா? ஸோ டைம் ரேஷியோ 1:3 எடுத்திருக்கேன். அப்போ டைம் ரேஷியோ தலையில போட்டால் ஸ்பீட் ரேஷியோ 3x x. ஸோ 1:3 தலையில போட்டால் 3:1. ஸோ இது 3x x. அவ்வளவுதான். சரியா? இங்க டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து 3x வச்சிருக்கோம், அப் ஸ்ட்ரீமுக்கு வந்து x வச்சிருக்கோம். அப்ப ஸ்டில் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு டவுன் பிளஸ் அப் டிவைட் பை 2. நமக்கு தெரியும் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து ஸ்டில் வாட்டர். அப்படி பார்க்கும்போது 4x டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2x கிடைக்கு. இப்போ 2x which is equal to 10. என்ன ஸ்டில் வாட்டர் வேல்யூ வந்து 10 அப்படி கொடுத்துருக்கான். ஸோ the x ஓட வேல்யூ வந்து 5. ஸோ 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ அப் ஸ்ட்ரீம் நம்ம x தான் எடுத்திருக்கோம். அதோட வேல்யூ வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? Okay. Next type sum பாருங்க. The speed of the boat in still water is 15 kmph, 15 km per hour, and the speed of the stream is 12 km per hour. So இந்த இடத்துல still water and then speed of the stream டைரக்டாவே அவங்க கொடுத்துட்டாங்க 12 km per hour. Then find the speed of the boat in upstream. So வழக்கமா சொன்ன அந்த டயகிராம். Okay, still water என்ன கொடுத்திருக்காங்க? 15 kph. Okay, kilometer per hour. And then rate of current. So rate of current is the ரெண்டு சேர்ந்ததா இருக்கும். இது வந்து 12 kbh. சரியா? 15 km per hour. Then boat in then find the speed of the boat in upstream. So upstream உடைய ஸ்பீட் என்ன? upstream உடைய ஸ்பீட் என்ன அப்படிங்கறது. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் ரெண்டுமே சேம் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான வேல்யூ தான். ஸோ இது 12. ஓகேவா? தென் இப்போ பாருங்க, இது 15, இது 12. இப்போ இந்த 15ஓட 12 ஆட் பண்ணாங்க என்ன இருக்கும்? 27. ஸோ இதுதான் நமக்கு அப்ஸ்ட்ரீம் வந்து 27. ஸோ 15ஓடைய இந்த 12 செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? 3. அப்போ இதுதான் நமக்கு அதோடைய அப்ஸ்ட்ரீம் வேல்யூ 3 அப்படிங்கிற அப்ஸ்ட்ரீம் வேல்யூ வந்து 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அவன் கேட்டது அப்ஸ்ட்ரீம் வேல்யூ தான் கிடைக்கும் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் அப்ஸ்ட்ரீம் இஸ் 3. ரொம்ப சிம்பிளான வேல்யூ தான். ஸோ ஸ்டில் வாட்டர் 15 அவன் கொடுத்துருக்கான். ஓகே, இந்த ரெண்டுமே சேம் வேல்யூ தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்டில் வாட்டர். ஸோ அவன் டேரக்டா 12 கொடுத்துருக்கான். நமக்கு அப்ஸ்ட்ரீம் வேணும்னா மேலே ஆட் பண்ணா போதும். 15ஓட 12 ஆட் பண்ணா போதும் 27. அல்லது 15உடைய 12 செப்பரேட் பண்ணா அப்ஸ்ட்ரீம் கிடைக்கும். சரி, இது டவுன் ஸ்ட்ரீம். 15ஓட 12 ஆட் பண்ணா 27. ஸோ இது வந்து டவுன் ஸ்ட்ரீம். அந்த 15ஓட 12 செப்பரேட் பண்ணா 3. ஸோ இதான் அவருடைய அப்ஸ்ட்ரீம். ஸோ நம்ம கேட்கறது மேபி எக்ஸாம்ல அப்ஸ்ட்ரீம் ஆர் டவுன் ஸ்ட்ரீம் இதனால கேட்கலாம். இந்த சம்ல அப்ஸ்ட்ரீம் கேட்டிருக்கிறதால 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரொம்ப சிம்பிளான சம் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அதனால இந்த டயக்ராம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் புக்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் யூவி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த சொல்ல பாருங்க. A man rows to a certain distance in 12 hours and returns in 18 hours. If the speed of the stream is 6 km per hour, then speed of the boat in still water. So நம்ம சொன்ன அதே டயக்ராம் தான். ஸோ மிடில் ஸ்டில் வாட்டர் அதான் கொஸ்டினா கேட்டிருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், அதாவது அந்த ரிவரோட ஸ்பீடு இந்த ரெண்டு சொன்னல அது கொடுத்துருக்காங்க 6 kbh, 6 km per hour. And then a man rows to a certain distance in 12 hours and returns in 18 hours. அதாவது இங்க இருந்து போகும்போது 12 ஹவர்ஸ்ல போயிடுறாரு, ரிட்டர்ன் வரும்போது 18 ஹவர்ஸ்ல வராரு. அப்ப அதுல இருந்து நமக்கு தெரியுது ஸோ டைம் கம்மியா இருந்தா அதான் டவுன் ஸ்ட்ரீம்.
அதான் நமக்கு டவுன் ஸ்ட்ரீம். டைம் அதிகமாக இருந்தால் அதான் அப் ஸ்ட்ரீம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ரேஷியோ பார்த்தா நம்ம என்ன இருக்கும், அவங்களுக்கு வந்து 12 hours ஆகுதுங்க, எங்கே 18 hours ஆகுது. ஸோ ரேஷியோ 2:1. ஸோ டைம் ரேஷியோ 2:1னா அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்ன இருக்கும் 1:2. ஸ்பீட் ரேஷியோ 1:2. அதுனா டைம் ரேஷியோ தலைகளை போட்டால் ஸ்பீட் ரேஷியோ. ஸோ 1:2 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இதை நான் எக்ஸ் 2xன்னு எடுக்கிறேன். அதாவது டவுன் ஸ்ட்ரீமை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அண்ட் அப் ஸ்ட்ரீமை 2xன்னு எடுக்கிறேன். சரி, இப்போ என்ன கேட்குறேன்னா ரேட் ஆஃப் கரண்ட்டுங்கிறது நமக்கு என்ன, டவுன் மைனஸ் அப் டிவைட் பை 2. அதானே, டவுன் மைனஸ் அப் டிவைட் பை 2. அப்போ டவுன் நம்ம என்ன இருக்கும், ஸோ டவுன் மைனஸ்க்கும் டவுனுக்கும் அப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உடைய ஸ்பீடு, டவுனுக்கும் அப்ஸ்ட்ரீமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உடைய ஸ்பீடு. அப்படி பார்க்கும்போது ஓகே, இந்த சம்பளம் பாருங்க. A man rose to a certain distance in 12 hours and returned 18 hours. certain distance போறதுக்கு அவருக்கு 12 hours ஆகுது, ரிட்டர்ன் வரும்போது 18 hours ஆகுது. அப்போ அதுல இருந்து நமக்கு தெரியுது போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல போறாரு, வரும்போது அப் ஸ்ட்ரீம்ல வராரு அப்படின்னு தெரியும். ஏன்னா டைம் அதிகமா எடுக்கு, அதனால அப் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ வரும்போது டைம் எடுக்கு, அதனால அப் ஸ்ட்ரீம். போகும்போது டைம் கம்மியா இருக்கு, அதனால டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, the speed of the stream is 6 km per hour. So rate of current, speed of the stream, rate of current, so 6 km per hour அப்படி கொடுத்தாங்க. Then speed of the boat in still water, அப்ப still water உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வச்சு கம்பேர் பண்ணிக்கிறதுனால டைம் ரேஷியோ, ஸோ டவுன் மைனஸ் அப். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு 12 hours ஆகுது, ரிட்டர்ன் வர்றது அப் ஸ்ட்ரீம்ல 18 hours ஆகுது. ஸோ டைம் ரேஷியோ என்ன இருக்கும் 2:3. ரேஷியோ 2:3. ஸோ ஸ்பீட் டைம் ரேஷியோ தலைகளை போட்டால் ஸ்பீட் ரேஷியோ, அப்போ அது என்ன இருக்கும் 3:2. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 3x 2xன்னு இருக்கிறேன். அப்போ இதை 3xன்னு வைக்கிறோம், இதை 2xன்னு வைக்கிறோம். தென் ரேட் ஆஃப் கரண்ட்டுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 which is equal to 6. அப்போ x/2 which is equal to 6. இதை கிராஸ் பண்ணா தென் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்கும் 12. எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 12 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. எக்ஸோட வேல்யூ 12 கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ கேட்டது வாட் இஸ் ஸ்டில் வாட்டர். அப்போ ஸ்டில் வாட்டர் வேல்யூ நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் நமக்கு ஸ்டில் வாட்டர். அப்படிங்கும்போது எக்ஸோட வேல்யூ 12 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்டில் வாட்டர் தென் கீழே வச்சு ஓகே ஸ்டில் வாட்டர் ரைட் சைடு கூட எழுதிக்கலாம். down plus up divided by 2. Then extra value தெரிஞ்சாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா தென் 2 into x, அப்போ 2 into 12 which is equal to 24 வந்துடும். இங்கே 3x which is equal to 3 into 12 then which is equal to 36. அப்போ ஸ்டில் வாட்டர் வேணும் அப்படின்னா தென் 36 plus 24 divided by 2. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 50. எஸ் 50 divided by 2 which is equal to 25 kmph, அது கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ ஸ்டில் வாட்டர் வேல்யூ என்ன இருக்கும் 25 km per hour இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் நமக்கு வந்து ஸ்டில் வாட்டர். ஸோ ஆன்சர் இஸ் 25 km per hour is the correct answer. ஓகேவா? ஓகே, இந்த டைப் சம்ல என்ன பார்க்க போறோம்னா a man rose a certain distance in 12 hours and returned 18 hours. If the speed of the stream is 6 km per hour, then find the speed of the boat in still water அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே, நம்ம வழக்கமா பண்றதுதான் அப் ஸ்ட்ரீம், ரேட் ஆஃப் கரண்ட், ஸ்டில் வாட்டர் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இந்த இடத்துல ரேட் ஆஃப் கரண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் கரண்ட் ரெண்டு சேர்ந்து 6 kbh 6 km per hour. அண்ட் தென் அப்ஸ்ட்ரீம் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த சம்மில் ஒன்று சொல்லிக்காங்க பாருங்க. a man rose a certain distance in 12 hours and returned 18 hours. ஸோ ரெண்டுமே டைம் ரேஷியோ, அதாவது டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் வச்சு டைம் ரேஷியோவில் கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ டைம் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் தான் ஸ்பீடு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும், டைம் கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே ரேஷியோ இங்கே 12 அங்கே 18. ஸோ ரேஷியோ 2:3.
6 டிவைட் பண்ணீங்கன்னா 2:3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டைம் ரேஷியோ 2:3னா ஸ்பீட் ரேஷியோ இங்கே என்ன இருக்கும் 3:2. ஸ்பீட் ரேஷியோ இங்கே 3:2. நான் இதை என்ன பண்ணுறேன் 3x and 2x எடுக்கிறேன். 3x and 2x எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே 3x இங்கே 2x. சரி, இப்போ நமக்கு கிடைக்கிறது ரேட் ஆஃப் கரண்ட். அப்போ ரேட் ஆஃப் கரண்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், rate of current which is equal to 3x minus 2x divided by 2, then 6 which is equal to x by 2. இதை கிராஸ் பண்ணா x ஓட வேல்யூ இங்கே என்ன இருக்கும் 12 அப்படி கிடைக்கும். x ஓட வேல்யூ வந்து 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ x அங்கே டவுன் ஸ்ட்ரீமில் இது டவுன் இது அப். ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 3 into 12 which is equal to இங்கே 36. இங்கே which is symbolized 2 into 12 which is equal to 24. அப்போ இந்த இடத்துல ஸ்டில் வாட்டர் அவன் கேட்டிருக்கான். இங்க ஸ்டில் வாட்டர் கேட்டிருக்கான். அப்போ ஸ்டில் வாட்டர் கேட்டான் அப்படின்னா டவுன் பிளஸ் அப் தானே. ஸ்டில் வாட்டர் which is equal to டவுன் பிளஸ் அப் டிவைட் பை 2. ஸோ ரெண்டே ஆட் பண்ணாங்க 60 டிவைட் பை 2 which is equal to என்ன இருக்கும் தென் 30. ஸோ 30 kBh. ஸோ ஸ்டில் வாட்டர் வேல்யூ இங்கே என்ன இருக்கும் 30 kBh இஸ் த கரெக்ட் ஆன்சர். 30 kBh இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். சரியா? ஸோ இந்த சம்ஸ் எப்படி இருந்துச்சு, இதோட டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா, இதோட வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இதை பற்றி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்துல ஒரு நல்ல ஒரு சாப்டரோட வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.